வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது சுந்தரம் ஃபினான்ஸ். இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள், கார், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹவுசிங் ஃபினான்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, ஐடி, ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி நிறைய தொழில்களில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இவங்களோட பிஇ 29.84, செக்டார் பிஇ 15.58, ROE 12.96. லாஸ்ட் 1 இயரில் இது 20.49% ஈல்டு கொடுத்துருக்கு. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த அந்த ஸ்டாக்கு இதோட லோயஸ்ட் ப்ரைஸான 3960 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த 3960 ஒரு லாங் டைம் சப்போர்ட் இருக்குது. நேற்று சுமார் 6% ஏறி இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டையும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டையும் 4470 தொட்டுட்டு 4427 க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருக்கு. காலையில் நம்ம வீடியோவில் எப்போ இது 4470 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இது காலையில் 4430 ஓப்பன் ஆகி 4495.90 வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் 4442 ரூபா 15 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ கூட வாங்கிக்கலாம். இல்லை நிதானமாக வாங்கிக்கிறேன்னு நினச்சா 4470 தாண்டி எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ வாங்கிக்கலாம். இதோட 10% ப்ராஃபிட்டு 4950 ரூபாயில் இருக்குது. ஒருவேளை இது 4950 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா அடுத்த செகண்ட் டார்கெட்டு 5406 இருக்குது. அது கிட்டத்தட்ட 22% ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பூர்வா. இவங்க ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ்டாக இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஇ 136.95, செக்டார் பிஇ 18.36, ROE 2.26%. இது கடந்த ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே ட்ராவல் ஆகி இதோட லோயஸ்ட் ப்ரைஸான 317 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று சுமார் 10% வேல்யூம்லையும் ப்ரைஸ்லையும் ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட 402 ரூபா 80 பைசாலேருந்து 442 ரூபா 65 வரைக்கும் ஏறின ப்ரைஸ்லேயே க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி காலையில் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 432 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 445 தான் இருக்குது. அதனால் இது 445க்கு மேலே வாங்குறது தான் நல்லது. இதோட டார்கெட் 490 ரூபா 10%. கேர்ஃபுல் 463 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை இது 490 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இதோட செகண்ட் டார்கெட் 566 ரூபா, கிட்டத்தட்ட 27% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை நகட்டிட்டு போகிறது தான் நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அவந்தி ஃபீட். இது ஒரு கன்சியூமர் ஃபுட் ப்ராடக்ட்டு. அதாவது ப்ரான் அண்ட் ஃபிஷ்ஷு, இது சம்மந்தப்பட்ட ஃபீட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட பிஇ 20.19, செக்டார் பிஇ 27.98, ROE 15.1. இந்த ஸ்டாக் 9th ஆகஸ்ட்லேருந்து 18th நவம்பர் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு அதோட லோயஸ்ட் ப்ரைஸான 542 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று சுமார் 8% வேல்யூம்லையும் ப்ரைஸ்லையும் ஏறி, அதாவது 622 ரூபா 60 பைசாலேருந்து 673 ரூபா வரைக்கும் போயிட்டு பின்னாடி 664 ரூபா 30 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம், ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகக்கூடிய 640 வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் காலையில் இந்த ஸ்டாக் கீழே இறங்காமல்
கொஞ்சமாக இறங்கிட்டு 655 அப்படிங்கிற ப்ரைஸை தொட்டுட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த 655லையோ அல்லது 658லையோ வாங்கியிருந்தால் கூட இதோட டார்கெட் 10% ₹723. கேர்ஃபுல், 697 ரூபாயில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை இது ஃபஸ்ட் டார்கெட் ஆன ₹723 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இதோட செகண்ட் டார்கெட் ₹760. கிட்டத்தட்ட 16% ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வாங்க தகுதியான ஸ்டாக் எது அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவோம். அவசியம் பாருங்கள். எந்த கலர் எதை குறிக்கிறது என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். ப்ரௌன் கலர் பிரேக் அவுட் ப்ரைஸையும், க்ரீன் கலர் கரண்ட் ப்ரைஸையும், பிளாக் கலர் ரெசிஸ்டன்ஸ் லைனையும், ப்ளூ கலர் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ஐயும் குறிக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.